ஹாய் ஹலோ வெல்கம் டு இஸ்ட்ரா ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபஸ்ட் மீட் டேர்ம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை கண்டிப்பாக எல்லோரும் படிச்சிருங்க. இதை படித்தாலே கண்டிப்பாக ஃபஸ்ட் மீட் டேர்மில் 95+ எடுக்கலாம். ஓகேவா? இது இப்போ ப்ரெசன்ட் 10th கூடிய ஃபஸ்ட் மீட் டேர்ம் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பயாலஜிக்குள்ளே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஏன்னா அதில் தான் 4 லெசன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே தான் பார்க்கலாம். பயாலஜியில் ஃபஸ்ட்டு 4 லெசனுக்குள்ளே 1 வேர்ட்ஸ். இப்போ ஒரு லெசன் படிக்கிங்க, யூனிட் 12 படிக்கிங்க அப்படின்னா அதோட 1 வேர்ட்ஸையும் அப்போயே சேர்த்து பார்த்துக்கோங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான ஷார்ட்கட் மெத்தட்லாம் சொல்கிறேன். இப்போது இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். யூனிட் 12ல் ரோம் லெட்டர் 5ல் செகண்ட் கொஷின் அது இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ரோம் லெட்டர் 6ல் 1 2 3 4 5 6 7 எல்லாமே வருது. அதில் 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் 7th ரோமன் லெட்டரில் 1 2 3 இந்த 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 13ல் 5th ரோமன் லெட்டர் 2 3 4 5 8 9 10 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் 2 3 5 இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ரோம் லெட்டர் 6ல் செகண்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ரோம் லெட்டர் 7ல் 3யும் 2வும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். அந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 14ல் 5th ரோமன் லெட்டரில் ஃபுல்லாக இருக்கும், 3rd தான் ஆன்சராக இருக்கும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ரோம் லெட்டர் 6ல் செகண்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 7ல் 5 6 8 9 10 11 12 இதில் 5 9 11 12 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ரோம் லெட்டர் 8ல் 2 4 5 இது 3மே இம்பார்ட்டன்ட். இதில் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. 2வும் 5வும் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது பயாலஜிக்கு மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதை மட்டும் படித்தாலே ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்துடலாம் கைஸ். தேங்க்யூ.